எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே அதிர்ச்சிகரமான மிக பெருமளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவி சைந்தவி அவர்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் ஃபோனை போட்டு தன்னுடைய கடைசி நேரத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது வெளியாகி எல்லாரையுமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ரொம்ப முக்கியமாக நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் நம்முடைய சைந்தவி அவர்களிடம் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. அதில் சைந்தவி அவர்கள் அதிர்ந்து போயிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சைந்தவி மற்றும் சிஎம் விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, பரபரப்பாக இருக்கு. எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய சைந்தவி அவர்களும் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, கடந்த 2-3 வாரங்களாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஎம் விஜய், நம்முடைய சங்கீதா அவர்கள் மற்றும் த்ரிஷா அவர்கள் இவர்களை பற்றின பேச்சு மட்டும்தான் சமூக வலைத்தளங்களில் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. முதல்ல கொளுத்தி போட்டது யார்னா நம்முடைய சங்கீதா அவர்கள் தான். முதல்ல அவங்க டைவர்ஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மிக பெருமளவுக்கு மகிழ்ச்சிகரமாக எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக இதை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் திருவிழாவை கொண்டாடுற மாதிரி அதை விட மகிழ்ச்சிகரமாக சிஎம் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாபஸ் வாங்கினதை கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்ணில் பார்க்க தான் முடிஞ்சிச்சு. இந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் யாருமே எந்த ஒரு செலிபிரிட்டியுடைய பர்சனல் வாழ்க்கையும் நம்முடைய தமிழக மக்கள் கொண்டாடினதே கிடையாது. நம்முடைய சிஎம் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாபஸ் வாங்கினதை அப்படி கொண்டாடினாங்க. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ரொம்பவே தெளிவாக பேசினாங்க. ஏப்பா அதெல்லாம் கிடையாது, சங்கீதா அவர்கள் டைவர்ஸை வாபஸ் வாங்கினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், எக்காரணத்து கொண்டு த்ரிஷா அவர்களும் தன்னுடைய கணவர் சிஎம் விஜய் அவர்களும் லீகலாக ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்றதுக்கு நாம காரணமாக இருந்துடக்கூடாதுங்கிறதுல தான் அவங்க அந்த முடிவை எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதை தீவிர தொண்டர்களும் ரசிகர்களும் நம்பவே கிடையாது. அது எப்படி முடியும்? அதெல்லாம் கிடையாது. சங்கீதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சேர்றதுக்கு காரணம் சிஎம் விஜய் அவர்கள் மன்னிப்பு கேட்டார், இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் பண்ணாருப்பா, அதனால தான் ஜாயின் பண்ணியிருக்கு, அதனால தான் டைவர்ஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு சுதந்திர தின விழாவுக்கு வந்த த்ரிஷா அவர்கள் முதலமைச்சர் விஜயுடைய அப்பா அம்மாவோட சேர்ந்து கலர் கோடோட வரும்போதே புரிஞ்சு போச்சு, சங்கீதா அவர்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாபஸ் வாங்கினதுக்கு கூட காரணம் லீகலாக த்ரிஷாவும் சிஎம் விஜயும் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறதும் உண்மைங்கிறதும் புரிய வந்துச்சு. இவங்க ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மறுபுறம் ஜிவி பிரகாஷ் சைந்தவியுடைய டைவர்ஸ் விஷயம்தான் ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பேசினாங்க. அதில் யார் மேலே தான்ப்பா தப்பு, ஜிவி பிரகாஷ் மேலே தப்பா இல்லை சைந்தவி மேலே தப்பா அப்படின்னா சுசித்ரா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சைந்தவி அவங்க தங்கமான பொண்ணுங்க, ஆனால் இந்த ஜிவி பிரகாஷ் இருக்கிறாங்களே இவங்களும் இவங்களுடைய கேங்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு ரொம்பவே மோசமானவங்க. சைந்தவி அவர்களும் பொறுத்து பார்த்தாங்க. சைந்தவி அவர்களே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்னு சுசித்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மேக்சிமம் எல்லாருமே சொல்கிற விஷயம் ஜிவி பிரகாஷுடைய சுற்று வட்டாரம் நண்பர்கள் வட்டாரம் சரியில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு தகவல் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நம்முடைய சைந்தவி அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்களிடம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தீவிர ரசிகை, எல்லார் மாதிரியும் நானும் ஒரு தீவிர ரசிகை. உங்களுடைய ஆட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஊழல்லாம் ஒழிச்சதும் நம்முடைய சினிமா துறையில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களால் கண்ணால் பார்க்க முடியுது. ஈவன் எங்களுடைய பாட்டு பாடுற துறையிலையும் நிறைய சேஞ்சஸ் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இதற்கெல்லாம் ரொம்பவே நன்றி. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறேன். சங்கீதா அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பெண்ணாக எனக்கு தெரியும். ஏன்னா அதே கஷ்டங்களை நான் அனுபவித்து வந்தவ தான். சங்கீதா அவர்கள் கூட நீங்கள் மீண்டும் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசை தான் எனக்கு. அட்லீஸ்ட் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இப்போ ரீசெண்டாக நடந்த மாதிரி பண்ணாதீங்க மீண்டும் அப்படின்னு ரொம்பவே ஒரு தங்கச்சி ஒரு அண்ணன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டிருக்கிறாங்களாம். நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரா. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்கு. சைந்தவி அவர்கள் சிஎம் விஜய் அவர்களிடம் இந்த அளவுக்கு உரிமையாக சொன்ன இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இவங்க இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களாக மறக்காம கீழே இருக்கிற கம்பஸை தெரிவிங்க. நன்றி.